இருக்கும்போது அவருக்கு அன்பளி கொடுத்தா அது பிரச்சனை கிடையாது. பக்கத்துல நான் நிக்கிறேன். ரெண்டு பேருக்கு நீங்க வந்து ஒதுக்குற மாதிரி ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்தோம். நான் என்ன சொல்றேன்னா இலவசம் கொடுக்கறவங்க ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். அன்பளி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இருக்கிறவங்களும் சேர்த்து கொடுங்க. எனக்கெல்லாம் கொடுத்தா 100 ரூபாய் இல்ல 500 ரூபாய் இப்படியா? சரி 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 வாங்கிங்க. சரி ரொம்ப நன்றி. கேட்டு அன்பளி கொடுத்தது எங்க சென்றாலும் அந்த வாங்கிங்க உங்களுக்கா. எங்கு சென்றாலும் அங்கு வருகின்ற பொழுதெல்லாம் கலைஞர்களுக்கு அன்பளி கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் எங்களுடைய திருப்புவனம் மணப்புறம் விளக்கை சேர்ந்த கருப்பையா ஜோதிடர் அவர்கள், இவருடைய தந்தையார் அவர்கள், அதே வழியிலே செல்லக்கூடிய மரியாதைக்குரிய அன்புள்ளம் கருப்பையா அவர்கள் யூடியூப் சேனல் நடத்துறாரு. அதோடு ஜோதிடர் சொற்பொழிவாளர் அவர் எங்கு சென்றாலும் கலைஞர்களுக்கு அன்பளிப்படுத்த சேர்ப்பார். அந்த வகையிலே எங்களுக்கு அன்பளிப்படுத்த அன்பு உள்ளம் கருப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்துகிறோம். நன்றி வணக்கம். வெள்ளிமலையில பார்த்த மாணிக்க சிவாய நமக சிவாய நமக. யாரு நீங்கள்? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? யாரு தாத்தா? யாருன்னா எங்க இருந்து வரீங்க தாத்தா? இனிமே இந்த வாழ்க்கை போதும்னு தீர்த்த யாத்திரை புறப்பட்டேன். இதுவரைக்கும் இல்லையா, இதுவரையிலும் எத்தனை நதி தாண்டி இருக்க தெரியுமா? சொன்னா காயமுன்னா கோதாவரி இல்லையா? காயமுன்னா கோதாவரி எல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு கடைசியா குமரியில போய் முழுகணும்னு. ஏயா உனக்கு கொஞ்சம் மாதிரி யாராவது இருக்கா? இந்த வயசுல குமரி கேக்குது. அது கிடையாதுயா. கண்ணியா குமரியில போய் முழுகணும்னு வந்தேன். வர்ற வழியில என் பாலிய சிநேகிதன் யாரோ சொல்லி புரிய சொல்லிட்டாங்க. ஆமா, அதனால ஆமா இனிமே அதாவது வந்து வர்ற வழியில பாலிய சிநேகிதன் யார் தெரியுமா? பாலிய சிநேகிதன் நம்பிராஜனை பார்த்தேன். அவர் சொன்னாரு, இந்த காட்டுல என் மக காவல் செய்யறா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னாரு. அப்படின்னா இவதே வள்ளியா? அப்ப நீ நம்பிராஜ மயனா? அப்படியா? சரி, அப்ப நான் வந்தேன்னு சொல்லி வள்ளிய கூப்பிடுறீங்களா? கூப்பிடுவா. வணக்கம். நல்லா இருமா, நல்லா இருமா. அடே டேய் தாத்தா, இதுதான் வள்ளியாடா? எம்புட்டு அழகு, எம்புட்டு அழகு. நல்லாரு. இவங்கெல்லாம் யாரு? அப்படியா? உங்க அண்ணன் ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, காடு மலை எல்லாம் கலந்து வர்றேன், ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்லல. பசி? ஆமா, கண்ணை கட்டுது. இல்லடா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறா. அதனால பசி ஒரு மாதிரியா. பசியால் உடல் வெளித்தே கொஞ்சம் ருசியாய் அமுதளிப்பாய். பசியால் உடல் வெளித்தே கொஞ்சம் ருசியாய் உணவளிப்பாய். பசியால் உடல் வெளித்தே கொஞ்சம் ருசியாய் அமுதளிப்பாய். பசியால் வேண்டி பசியால் வள்ளி பசியால் Thank you.
இந்த வனத்துல நாங்க சாப்பிடுறதுக்கு தேனும் திணைமாவும் வச்சிருக்கோம். அதுதான் இருக்கு. நீங்க ரொம்ப களைப்பா இருக்கு, பசியா இருக்குன்னு சொல்றீங்களா? அதனால அதை எங்க அண்ணன் செஞ்சு கொண்டு வந்திருக்கான். எங்க அண்ணன் கையால வாங்கி நீங்க என்ன கொடுத்தாலும் குடிப்பேன். எங்க அண்ணன் கொடுப்பாரு, குடிங்க. நீ கொடுக்க போறியாடா? சரி 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 சரி. ஆமா, நீ கொடுக்கறதெல்லாம் சரி. நீ போய் பொட்டாட்டி குடுற போடா. ஆமா, நான் வள்ளி கொடுத்தாத்தே குடிப்பேன். இவன் அந்த பிள்ளை கொடுக்க சொல்லுவேன். பொம்பளை கொடுத்தா குடிப்பாப்ல. யார நீ குடிக்க போறியா? ஆத்தா ஆத்தாய் நல்ல அழகா இருக்கா. ஆத்தாவுக்கு நன்றி. அங்க வைங்க. ஆமா, அதனால நீ என்ன பண்ற? நீ போய் புருஷனுக்கு கொடு. நான் வள்ளி கொடுத்தாத்தே குடிப்பேன். அண்ணா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? வெள்ளிக்கிழமை. தேனு கொடுத்தா தேனை குடிப்பா. பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வெள்ளி கையில குடுக்கணும்னு சாப்பிடணும். அண்ணா, குடுக்கறதுல பிரச்சனை இல்ல. இந்த தாடியும் தம்படியுமா இருக்கு. வாய் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு வம்படி எடுத்துட்டு வந்து அண்ணே, வயசான காலத்துல விக்கிக்க போது ஆளை அப்படி வள்ளி கொடுக்க போது என்னைய பிடிச்சுக்கிறியா? அங்கிட்டு போய் போடுறீங்க. வயசான காலம் அப்படி தொண்டையில சிக்கிக்கடா. போய் தாத்தா சொடையில வந்து தூக்கிட்டாங்க. போங்க. ஏழு 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 என்னடா கோல் மட்டும் வருது? இங்க வாடா, இங்க வாடா. என்னடா கோல் மட்டும் வருது? ஆளு கோல் மட்டும் தான் வருது. அவர் கையில வச்சு ஆளுங்கடா. ஆளுதான் அவன் சொடையில மாட்டிக்கிட்டு. ஏய், ஒரு தங்கச்சி கூட்டு போடா. நல்ல முனியில மண்டைய பிடிங்க. ஏழு 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 அண்ணா, என்னன்னா பூவுல இந்த கிழவி நிமிந்துக்கிட்டாரு. நீ உடுத்த தேன் தெரியுமாவுல? அடேப்பா, பசியெல்லாம் அடங்கி ஒரு மாதிரியா இருக்கும்ல. கொடுத்த தேவை அப்படியே தாகம் தீர்ந்து ஒரு மாதிரியா. என்ன மாதிரி? தாகம் தீர்ந்தது என்னமே என்ன மோகத்திலே முத்தம் கேக்குதாப்ல. உங்களுக்கு தாகம் போய் நோய் வருதுல்ல. தாடி நரச்ச பூச்சி தாகம் தாடி நரச்ச பூச்சி தாகம்
ஒரு கோட்டிக்க சரியான மசக்காளி வள்ளி வள்ளி மசா பூத மசா என்னடா ஏண்டா வயசான தாத்தா இலக்கியல நீங்க இலசியடா ஐயா ஐயா ஆமா இப்படி ஆட்டமாட்டமா இருக்கீங்களே இந்த காட்டுல இருக்கீங்கல்ல எதுக்கும் பயப்பட மாட்டீங்களா? நாங்களே எதுக்கும் பயப்பட மாட்டோம். கரடி வந்தா புரடிலே அடிப்பாங்க. சிங்கம் வந்தா அசிங்கம் பண்ணிடுவான். இந்த இடத்துல புலி வந்தா அடே நாலு கால சிவராஜ் சரி இப்ப நான் சொல்றது பயந்தவன் என்ன சொல்றீங்க? கருப்பா பெரிய உருவம் யானை யானை வருது மொர மாதிரி ரெண்டு காது கொசூரு மாதிரி நாலு காது கொசு அதுக்கு முன்னாடியும் தொங்கும் பின்னாடியும் தொங்கும். எனக்கு தெரியும். என்ன பெருசாலி இல்ல அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? யாரு 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 பயமா 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 யானைனா பயம். யானை வராம இருக்கணும்னா நான் சொல்றேன் நீங்க கேட்கணும். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். என்ன சொன்னாலும் கேட்கணும். அந்த பேர் மட்டும் சொல்லாதீங்க. யானை வராம இருக்கணும்னா எனக்கு அது மட்டும் தான் பயம். யானை போக சொல்லட்டுமா? சொல்லுங்க. விநாயக பெருமானே தாங்கள் சென்று விடுங்கள். நான் அழைக்கின்ற பொழுது வந்தால் போதும். யானை போயிடுச்சு 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 யானை போயிடுச்சு. அண்ணே பெரிய கம்பாடு தாத்தா அடிச்சு விரட்டிடுவோம். ஏய் இதுலயே அடிச்சு மண்டையோட பண்ணுவீங்களா? யாரு யாரு அங்க பெருசா என்ன இருக்கு? யானையில பயமா? அப்படி கிடையாது. யானை மறுபடியும் வராம இருக்கணும்னா நான் சொல்றேன் கேட்கணும். கேட்கலைனா யானை விட்டுருவேன். நீங்க என்ன சொன்னாங்க கேக்குறியா? இல்லைன்னா யானை விட்டுரு. வேணாம். சரி நான் சொல்றேன் கேக்குறீங்களா? கேக்குற தாத்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னை கல்யாணம் புண்ணாக்கு அப்புறம் யானை விட்டுருவேன். வேணாம். யானை பயமா இருக்கு. கிழவன் வந்தா கூட பரவாயில்ல. கிழவனா இருக்காரு. அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சத்தியம். சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். சல்லுப்பா சொல்லக்கூடாது சரியா? சத்தியம் பண்ணணும். தாத்தா இந்த நாக்கு இருக்கிறது எதுக்கு? சொல்லை காப்பாத்த. வாக்க காப்பாத்துறதுக்கு. ஆமா நான் வாக்கு கொடுத்துட்டா காப்பாத்துவேன். அப்படியெல்லாம் நம்ப முடியாது. இது வரைக்கும் யாரு வாக்கு கொடுத்து காப்பாத்திருக்கா? புரிஞ்சா சரிங்க. தேவையில்லாத பண்ணக்கூடாது. அதனால சத்தியம் வேணும். சத்தியம் என்ன சத்தியம்? எப்படி சத்தியம்? குலக்கடவுள் முருகன் மீது சத்தியமாக. அண்ணா குலக்கடவுள் மீது சத்தியம் கேக்குறாரு. ஐயோ கொடுக்க கூடாதுன்னு கொடுத்தா செய்யணும். யாரை விட்டு வேணாம். குலக்கடவுள் முருகன் மீது சத்தியமாக. நான் வணங்கக்கூடிய முருகக்கடவுள் மீது சத்தியமாக. கிழவனாகி அந்த அழகனை. இதெல்லாம் ரொம்ப அதிகமா தெரியல தத்த உனக்கு. அப்புறம் யாரை விட்டு வேணும்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அது அழகுன்னு சொன்னா அழகு என்ன? அழகு என்ன? கிழவனாகி அந்த அழகனை. கிழவனாகிய தங்களை சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். கிழவனாகி அந்த அழகனை நீ சிரிக்காம இருந்திருக்கலாம். திருமணம் செய்து கொள்கிறேன். இது சத்தியம். திருமணம் செய்து கொள்றேன். சத்தியம். சத்தியம் கையில சத்தியம். கையில சத்தியம். கையில படலைனா யாரை விட்டு சத்தியம் பண்ணு. சத்தியம். ஆஹா பலி என்னை யார் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீ என்னை நம்பி ஆக சத்தியம் செய்தார். இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் நீ சத்தியம் முடியாதா? ஆமா சத்தியம் பண்ணு. சத்தியம் செய்து கொள்கிறேன். சத்தியம். கல்யாணம் செய்து கொள்கிறேன். கல்யாணம் செய்து கொள்கிறேன். கல்யாணம் செய்து கொள்றேன்.
முடியாது. நீ தருவேனா? புடியா புடியா புடியா. கவலைப்படாதே. ஒரு கிழவனை கல்யாணம் செய்ய போகிறோம் என்று கவலைப்படாதே. நான் யார் என்பதை என்னை கொஞ்சம் நன்றாக உற்று பார். கிழவ போட்டாட்டி தங்கச்சி சந்தோஷப்படாதே. உங்க சந்தோஷம்லாம் ரொம்ப நேரத்துக்கு இல்ல. திருப்பத்தூர்ல 10 நாளைக்கு பச்சை தண்ணி குடிக்காம கூட உட்காந்து நாளைக்கு சாக போற கிழவிய உனக்கு புடிச்சு கட்டுவேன். இன்னைக்கு சாக போற கிழவனை இவனுக்கு புடிச்சு கட்டுவேன். நான் மட்டும் கிழவனை கட்டிக்கணும், நீங்க மட்டும் கோமாரி கமலனை கட்டிக்கணும். குடும்பத்தை விடுங்க. அண்ணா தங்கச்சி ஒரு சீன் வந்தீங்களா? கவனிச்சிங்களா? என்ன? முதல் ஒரு நாரதர் வந்தார். ஆமா. நாரதர் வந்து நீ முருகப்பெருமானை கல்யாணம் முடிச்சுக்கணும், நான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. அடுத்து ஒரு வேடுவர் வந்தாரு. வேடுவர் வந்து மான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டு மான் இல்ல நான் ஒன்னதான் தேடி வந்தேன்னு போயிட்டாரு. இப்ப தாத்தா தாத்தா வந்து இல்லாத திருவிழா பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிருக்காரு. ஆமா. ஆனா இந்த தாத்தாவுடைய முகத்தை கவனிச்சிங்களா? தலை நரைச்சிருந்துச்சு. ஆமா. தாடி நரைச்சிருந்துச்சு. இந்த புருவத்தை பாத்தீங்களா? அது மட்டும் நரைக்கல. புருவம் மட்டும் அழகாக இருந்தது. அந்த கண்கள் கவர்ச்சியாக இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் எந்த குறை இருக்கக்கூடாது. கந்த பெருமான் வேண்டிடுவோமா? முருகா, என் வாழ்க்கையில் ஏதாவது பிழைகள் செய்திருந்தால், உன்னை வணங்குவதில் குறை வைத்திருந்தால், இந்த குறைகளை மன்னித்து பிழைகளையும் அகற்றி எனக்கு வெகு விரைவில் வந்து காட்சி தர வேண்டும். முருகா, இந்த சோதனைகள் எல்லாத்தையும் அகற்றிவிட வேண்டும். மனப்படுத்தேன் உன்னை வள்ளி உன்னை ஆட்கொள்ளவே திருக்கல்யாணத்துக்கு அவசரம் உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். வேடனாக இருந்த நான் விருத்தன் என்ற கிழவனாக வந்தவனும் யாமே. நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் நட்ட கர்மத்தினாலே இப்பொழுது உடைய திருமணம் எளிதே நட வேண்டும். அது இந்த நேரத்தில் ஏதேனும் வரும் சாதாரண பூலோகத்தில் நடந்தால் அதற்கு கல்யாணம் என்று பெயர். இப்படி முருகப்பெருமானுக்கும் வெள்ளியம்மைக்கும் நடக்கிறது திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்தை பார்த்து எல்லோரும் பிளவுபட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுவாமி முருகப்பெருமானை இந்த உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு ஒற்றுமையாக இன்புற்று வாழ வேண்டும். நாடு நல்லா இருக்கணும். நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அவர்களுக்காக இந்த வரத்தை தாருங்கள். இரண்டாவது வரமாக இரண்டாம் தாரத்திலே வந்தாலும் தரத்தில் வள்ளிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வ யானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்ட வரத்தை தருகின்றோம். முதலிலே உன்னுடைய நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும். உன்னுடைய நாட்டு மக்களாகிய திருப்பத்தூர் விஸ்வகுருமா நல சங்கத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்கள், பூமாயி அம்மனுடைய பக்தோடி பெருமக்கள், நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோயினுடையும் இல்லாமல்
அனைவரும் 16 செல்வங்கள் விட்டு பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறனை கேட்டுக்கொண்ட வரத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கொடுத்து அழைப்பார்கள். தந்தை வரம் கட்டி மேளம் கட்டி மேளம் கட்டி மேளம். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய இந்த வேண்டும். ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே வாழ வேண்டும். பட்டி பெருக வேணும் வாழ்வான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும் வாழ்வான பொங்க வேணும். ஊற்று பெருக வேணும் ஞான தங்கமே வாழ வேண்டும். சுடரு பட்டு ரூபமுகரே ஸ்ரீராம ரூபமுகரே நித்ய ஜெகமங்களம்